அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இபிஎம்ஏ அப்துல் மாலிக் சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ குர்ஆனில் வந்து சூனியம் சம்பந்தமாக வருது. நீங்கள் சூனியம் இல்லை என்று சொல்கிறீங்க. இது டிஎன்டிக்கு தான் என்ன செய்யுது, சூனியம் இல்லை என்று கண்ணேர் இல்லை என்று மறுக்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் சூனியம் சம்பந்தமாக வருது அப்படின்ட்டு போட்டு இந்த 2வது அத்தியாயத்தினுடைய, அதாவது சூரத்துல் பக்ராவில் 102வது வசனம், அதாவது 102 இந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க போட்டிருக்கிறீங்க. இப்ப இதுல இருந்து என்ன கேட்குறீங்க, சூனியம் வந்து இதுல இருக்குன்னு வருது அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்ய வச்சிருக்கிறீங்க. அது வந்து நீங்க அதுல ஒரு குறிப்பா சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வேற யாருக்கும் சொன்ன பதில் எனக்கு போடமானா, எனக்கு தனியா போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அதனாலதான் உங்களுடைய முழு விலாசத்தோட என்ன செஞ்சிருக்கு சொல்லியிருக்குது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இஸ்லாத்துல வந்து பெரும் பாவமாக 7 பெரும் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதல் 2 பாவம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்களேயானால், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது. இந்த 2ம் பெரும் பாவத்துல வருது. இந்த 2ஐ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதை உற்று நோக்கி நம்ம பார்த்தோமேயானால் இதுல ஒரு உண்மை நமக்கு விளங்கும். இந்த 2 வசனத்துக்கு நம்ம தனியா விளக்கம் சொல்லுவோம். 2வது இந்த வசனம் சம்பந்தமாக முழுமையாக விளக்கம் சொன்ன ஆடியோவும் இருக்குது. ஆனா அதுவும் என்ன செய்யாது, உங்களுக்கு தனியா சொல்லணும்னு வேற சொல்றீங்க நீங்க. ஆனா பொதுவா இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு நம்ம பதில் சொல்றோமோ அந்த பதில் பொதுவா எல்லாத்துக்கும் முறையாதான் தான் இருக்கும். அந்த ஒரு அடிப்படை இருக்கு. 2வது இந்த விஷயத்துக்கு வந்துருவோமே, இந்த 7 பெரும்பாவங்கள்ல வந்து சிறுக் இந்த 2ம் வருது. அதாவது இணை கற்பித்தல், சூனியம், இந்த 2 பெரும்பாவம் இந்த 2 விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கு 2மே பொய் தான். இது 2மே பொய். ஆனா நம்பிக்கை இருக்கிறது. மக்களிடத்துல வந்து ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. 2மே பொய் தான், ஏமாற்று வேலை தான் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். இப்ப உதாரணமா பாருங்களேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், கடவுள், எல்லாமே அல்லாஹ் ஒருத்தன் தான். இது நம்ம நம்பிக்கை தானே. ஆனா அல்லாஹ் அந்த இணை கற்பிக்கிறத பத்தி பேசுறானா இல்லையா? இப்ப இணை கற்பிக்கிறத பத்தி பேசக்கூடிய காரணத்தினால அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான இன்னொரு கடவுள் இருக்குன்னு அர்த்தமா? அல்ல மக்கள் வந்து கற்பனையாக ஒண்ணு உண்டாக்கி கொண்டார்கள் அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒண்ணும் கிடையாது. மக்கள் கற்பனையாக உண்டாக்கி கொண்டு அதை வழிபடுறாங்க, வணங்குறாங்க. அதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இன்னொரு பொருளை, சக்தியை, மனிதனை கருதுவதன் காரணமாக அது இணை கற்பித்தல் வருது. அப்ப இணை கற்பித்தலுடைய நேரடி அர்த்தம் என்ன, அல்லாஹ்வுக்கு சமமா ஒண்ணு இருக்குது, அதனால அல்லாஹ்வை விட்டு இங்க போய் வணங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக சமமாக உலகத்துல எந்த ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்கள் கற்பனையாக ஒன்றை வடிவமைத்துக் கொண்டு உருவாக்கி கொண்டு வணங்குறாங்க. அது பெரும் பாவத்துல உள்ளது. இது சிறுக்கு. இந்த சிகிருண்டா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அதுவும் அதே கற்பனை தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப மக்களுடைய அந்த புழக்கத்துல வந்து என்னதுன்னா, அந்த சூனியம், செய்வினை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, இது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். அதனால எந்த ஒரு கேடும் உண்டாக்க முடியாது. எப்படி பிற கடவுள்கள் என்று வணங்குறாங்களோ, பிற சிலைகளை அல்லது செத்து போனவர்களை இந்த மாதிரி வணங்கக்கூடியவர்கள் மூலமாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாதோ, எப்படி அந்த மக்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, எப்படி நம்புறாங்க, இதன் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு நம்புறாங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இதே மாதிரிதான் சூனியம் என்பது. சூனியம் என்று ஒண்ணு மக்கள் நம்புறாங்க. ஆனா அது வந்து யதார்த்தம் கிடையாது. அதுக்கு வந்து உண்மையாக ஏதாவது ஒரு ஒரு செயலை செய்ய முடியுமா, ஒரு முடக்க முடியுமா, ஒரு மனநிலையை உண்டாக்க முடியுமா, எந்த ஒன்றும் செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. அப்ப மக்களுடைய நம்பிக்கை தான் எனது அந்த சூனியம் சம்பந்தமாக இருக்குது ஒழிய 2மே பொய் தான். 2மே உண்மை கிடையாது. 2ன் மூலமாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் பேசிக்காக நம்ம விளங்கக்கூடிய விஷயம். ஆனா 2ம் பெரும் பாவமாக சொல்லப்பட்டிருக்க. அப்ப மக்களுடைய அந்த தவறான நம்பிக்கையின் காரணமாக, இது எந்த அளவுக்கு தவறான நம்பிக்கை, எப்படி நம்புறாங்க மக்கள், எப்படி நம்புறாங்க, அதாவது சிலையை எப்படி நம்புறாங்க, இந்த அல்லாஹ் அல்லாதவர்களை விஷயமா எப்படி நம்புறாங்கண்டா, இது நமக்கு உதவி செய்யும், இது நம்ம ஆபத்துல இருந்து காப்பாற்றும், நம்மளுக்கு பாதுகாப்பு, ரிஸ்க் தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப இந்த சூனியத்தை கொண்டு எப்படி நம்புறாங்கன்னா, இதன் மூலமாக ஒருத்தனை கேடு செஞ்சிட முடியும், கேடு விளைவிச்சிட முடியும், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற முடியும்னு நம்புறாங்க. ஆனா உண்மை அப்படின்னா அப்படி கிடையாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் இது வந்து பொய் என்பது விளங்கிவிடும். ஆனா குர்ஆன்ல சூனியம் சம்பந்தமா, சிகிர் சம்பந்தமா நிறைய பேசப்பட்டிருக்குது. ஆனா இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்துல எதுவுமே பேசப்படல. குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்திலையும், அதாவது முடக்கிறது, அதாவது குணக்கிறது, இது சம்பந்தமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்ரீலங்கா சகோதரருக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கிறோம். அதை நீங்க கூடுதல் தகவலா பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பதில போடல, அந்த தகவலை நீங்க கூடுதலாக பார்த்துக் கொள்ளுங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிகரை பத்தி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தொடர்பாக சம்பவம் வருது. இது என்னோட வித்தை, மேஜிக்ங்கிற அடிப்படையில் தான் வருது. அதாவது வித்தைக்காரர்கள் என்ன செய்யப்படுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு கைத்தறியை போடுறாங்க, பாம்பா மாறுது. அப்ப ஃபிரௌன் என்ன சொல்றான்னா, இது சூனியம்ங்கிறான். எந்த அடிப்படையில் சொல்றான்னா, இது ஒரு வித்தை, ஒரு தந்திரம், ஒரு மேஜிக் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவன் சொல்றான். அப்ப இது மாதிரியாக வித்தைக்காரர்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, கை தேர்ந்த வித்தைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும் அனுப்பி ஆளை கூட்டிட்டு வந்து போட்டி நடக்குது.
அந்த போட்டி நடக்கிறது. என்ன போட்டி நடக்குது? ஆளை முடக்கிற போட்டி. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை முடக்கினாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து செயலக்க செஞ்சுட்டாங்களா? உலர விட்டுட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. அவங்க கைதையும் போடுறாங்க. ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் பயப்படுறாங்க அதை பார்த்துட்டு. இவங்க இவ்வளவு ஒரு என்ன கை தேர்ந்தவங்களை கூட்டு வந்திருக்காங்க இல்லையா? சும்மா ஏப்ப சாப்பையை கூட்டு வரல, கை தேர்ந்தவங்களை கூட்டிட்டு வராங்க. ரெண்டாவது அது போக இல்லாமல் நீங்க இந்த மூசாவை வென்று விட்டீர்களே, ஆனால் எனக்கு பக்கத்துல வச்சுக்கிறேன் என்று சொல்லி பிறவனுடைய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வர்றாங்க. அப்ப அவர்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் தூக்கி போடக்கூடிய நேரத்துல சீர்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய நேரத்துல மக்கள் பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் வருது. இந்த மாதிரி இப்படி ஒரு வித்தியை செஞ்சு விட்டாங்களே, இதனால மக்கள் வந்து தடம்புரண்டுருவாங்களோ, இப்ப நம்ம கையில உள்ள அந்த கைத்தடி வேலை செய்யுமா, வேலை செய்யல, என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சம் உள்ளாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் உடனே சொல்ல, பயப்படாதீங்க, உங்க கையில உள்ள கைத்தடியை தூக்கி போடுங்க அப்படின்னா போட்ட உடனே பாம்பா போய் அதை தூக்கி விழுங்கிருது. இப்ப இந்த வித்தைக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சஜதாவில் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அல்லாஹ் என்ன செய்யணும், போட்டி என்று வரும்பொழுது வித்தைக்காரர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல வித்தைங்கிறத தான் கொடுக்கணும். இந்த சிகருங்கிற வார்த்தை இந்த இடத்துல வித்தைங்கிற அடிப்படையில், அதாவது தந்திரம், ஏமாற்று வேலை, ஒரு கண்கட்டி வித்தை, இந்த அர்த்தம் தான் இதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு. இந்த சிகருங்கிற வார்த்தைக்கே வந்து என்னது, முடக்கிறது, குணக்கிறது, பிரிக்கிறது, உருட்டுறது, வைத்த வழியை உண்டாக்குறது, எங்கேயே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சக்தி மாதிரி ஒருத்தன் செஞ்சு பிடிச்சிருவான் அப்படின்னு நம்ம இது இருக்கா இல்லையா? இந்த கான்செப்டே கிடையாது. அப்ப இங்க இதுதான் சொல்லப்படுது. அதே மாதிரி குர்ஆன்ல வந்து இந்த நரகத்தை பத்தி எச்சரிக்கக்கூடிய நேரத்துல வந்து இது சூனியம்ன்றுவாங்க, அதெல்லாம் சூனியம் உண்டு. அப்ப அல்லாஹ் மறுமை நாள்ல வந்து கேட்கக்கூடிய நேரத்துல அஃப சிஹ்ருன் ஹாதா, இதைத்தானே நீ சூனியம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப என்னது, எதை சூனியம்னு சொல்லியிருக்க, இதா சூனியம்டா? அப்ப சூனியம் என்பது என்னது, ஒரு பொய் தோற்றம், பொய்ன்னு அவன் சொல்றான், இதாடா பொய் அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப பொய்யானது அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க பயன்படுத்தப்படுது. இப்படித்தான் குர்ஆன்ல என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இந்த 102 வசனமாக நம்ம இது சம்பந்தமாகவே விரிவாக ஒரு 3-4 நாள் விவாதம் ஒன்று நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பண்ணியிருந்தோம். அதுவும் நம்மளுடைய யூடியூப் தளத்துல இருக்குது. சரி, அதுவும் தேவையில்லை, நீங்க விரும்பினா பாத்துக்கிறீங்க. ஆனா இதுல வந்து அதுல அந்த ஒரு சகோதரர் சாவுல் ஹமீத் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து மக்களுக்கு வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் வரக்கூடிய விஷயத்துல பிற்பகுதியில் அது என்ன வருது அப்படிங்கிறது சேர்த்து பார்த்தோம்னா விளங்கிடும். அதாவது வத்தபகு மாத்தத்துலு சையாத்தீன அலா முல்கி சுலைமான், அதாவது சுலைமானுடைய ஆட்சி காலத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த சைத்தான்கள் ஓதி கொடுத்தவரை என்ன செய்யறாங்க, அதுலயே போட்டிருக்காங்க, பிராக்கெட் போட்டிருக்காங்க. பிராக்கெட்னா விட்டுட்டு வேற படிக்க சொல்றாங்க, நீங்க பிராக்கெட்டையும் விட்டுட்டு படிச்சுக்கிறீங்க நீங்க. இந்த ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாண்டா, வமா கஃபர சுலைமானை வந்து நிராகரிக்கவில்லை, வலா கிண்ண சையாத்தீன், சைத்தான்கள் தான் என்ன செஞ்சாங்க, நிராகரித்தார்கள். கஃபரு, சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். வையு அன்னி மூனன் நாச சிகர, மக்களுக்கு சூனியத்தை என்ன செஞ்சாங்க, சிகரை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சிகருங்கிற வார்த்தைக்கு இவங்க சூனியம்ங்கிற மொழிபெயர்க்கிறது முதல்ல தப்புன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய மொத்த இடத்துக்கு இவங்க என்ன செய்யறாங்க, சிகருன்னு வரக்கூடிய அனைத்துக்கும் சூனியம்னு போட்டுடுறாங்க. சூனியம்னா என்ன, அதை முதல்ல தெளிவுபடுத்தணுமா இல்லையா? சூனியம்னா என்ன, எது சம்பந்தமாக பேசப்படுது அப்படின்ட்டு அவர்களுக்கு தெளிவே கிடையாது. அப்ப மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லது ஒரு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்தோம்டா, அந்த அர்த்தம் வைத்தோம்டா, அப்படி இந்த தந்திரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து தந்திரத்துல 2 இருக்குது. அதாவது ஒரு இப்ப மேஜிக் இருக்கா இல்லையா, மேஜிக்டா என்ன மேஜிக்கு, அதாவது ஒரு உள்ள வச்சு ஒண்ணு வெளியே ஒண்ணு காட்டுறது, மக்கள் பார்க்கிற நேரத்துக்குள்ளே என்ன செஞ்சது மாத்திடுறது, இந்த மாதிரி செய்யறாங்களா இல்லையா? இந்த இதுல வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு இது தந்திரம் தான், நாங்க உங்களை ஏமாத்துறோம் என்று சொல்லி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதே தந்திரத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கடவுளுடைய சக்தி இருக்குது என்று சொல்லி அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. செய்யறது மட்டும் தந்திரம், இன்னைக்கு என்ன தந்திரம் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம், அப்படியான ஒரு சூழல். இப்ப நீங்க நிறைய மேஜிக் பாக்குறீங்களா இல்லையா? மேஜிக்ல நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சிருவாங்க, என்னென்னமோ செஞ்சிருவாங்க. ஆனா அம்புட்டுமே தந்திரம் தான். அன்புட்டுமே அவங்க மக்களை வந்து கவரக்கூடிய வகையில, மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேற ஒண்ணு செஞ்சு காட்டிடுவாங்க. அப்ப இது அம்புட்டுமே தந்திரம். இப்ப இந்த தந்திரம் என்று செய்யக்கூடியதுல ஒண்ணு இருக்கிறது. இது தந்திரம், எனக்கு என்னது, நான் கடவுளுடைய அந்தஸ்து வழங்கப்பட்டவன், ஜின்களின் மூலமா செய்யறேன், சைத்தான் மூலமா செய்யறேன், இப்படி சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த 2 வகை இருக்கிறது. அப்ப இங்க வந்து என்ன செஞ்சா, மக்களுக்கு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப வந்து தந்திரத்தை கற்றுக் கொடுத்தாலும் எந்த அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, உனக்கு கடவுள் தன்மை இருக்குது, நீ என்ன வேணாலும் செஞ்சிடலாம், மக்களை ஏமாத்து அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இதுல பேசப்படுது. ஆனா பிற்பகுதியில பேசப்படக்கூடிய இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில பேசப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து நான் உங்களுக்கு இது கற்றுத்தரதா இருந்தா நீங்க இதை கற்றுக்கொண்டா நீங்க காபீர் ஆயிருவீங்க. மக்களுக்கு எனக்கு கடவுள் சக்தி இருக்குது, நான் வந்து எனக்கு அதன் மூலமா அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன், மக்களை ஏமாத்தி இப்படி செய்வது என்பது குஃபர், சிறுக்கு, இது குஃபரான ஒரு காரியம். இந்த மாதிரி செஞ்சலாக்க நீங்க என்ன செஞ்சிருவீங்க, குஃபருக்கு போயிருவீங்க என்று எச்சரிக்கை செய்யாத வரையில்
அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. இப்ப மேல கற்றுக் கொடுத்தார்கள் வருது, கீழே கற்றுக் கொடுக்க எச்சரிக்கை செய்யாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லைன்னு வருது. அப்ப இந்த 2 இதையும் வைத்து விட்டு பின்னாடி நீங்க பார்த்தீர்களேயாகும், அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி இருந்தும் அவர்களிடம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள்? கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குவதை கற்றுக்கொண்டார்கள். அப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது என்னது? மாய மந்திரத்தின் மூலமா, தலவாணி மந்திரத்தின் மூலமா, எங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு எவனோ இனத்தையும் செஞ்சு வச்சு அதன் மூலமா கணவன் மனைவியை பிரிக்க அந்த கலையவா? அல்ல. அது தந்திரத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக, கோல் சொல்லுவதன் மூலமாக அதுக்கு சில தந்திரங்களை வச்சிருந்திருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் இதுதான் சைத்தானுடைய வேலைங்கிறது. இதுக்கு நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஹதீஸுகள்ல முஸ்லீம்ல தெளிவா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது இப்லீஸ் என்பவன் என்ன செய்யறான், கடலின் நடுவே ஒரு சிம்மாசனத்தை அமைத்து வைத்துக் கொண்டு தன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறான், அன்றாடம் என்னென்ன செஞ்சிருக்கிறியா அப்படிங்கிற ஒரு என்ன செய்யறான், ஒரு கவுண்ட் எடுக்கிறான். இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யறான், அவன் பேசுறான். அப்ப அந்த சைத்தான்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி அவன் செஞ்சதை என்னென்ன அந்த உலகத்துல தீமைகள் செஞ்சாங்களோ, தீமைகள் செய்வதற்கு தூண்டினாங்களோ அதை அம்பட்டை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்களெல்லாம் அந்த சைத்தான் இப்லீஸ் என்பவன் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு சைத்தான் சொல்றான், நான் கணவன் மனைவிகளில பிரிவினையை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவனை என்ன செய்யறான், கட்டி அணைச்சு என்னது நீ தான் சரியான ஆளு அப்படின்னு சைத்தான் சொல்றான், இப்லீஸ் சொல்றான் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது சைத்தானுடைய வேலை. இந்த சைத்தான் என்பவன் சைத்தான்டா நேரடியாக இருக்கக்கூடிய சைத்தானும் இருக்கிறது. உள்ளத்துல ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி என்ன செஞ்சிருவான், பிரிச்சிருவான். அதன் மூலமாக மனித சைத்தான்கள் உள்ளத்துல ஊசலாட்டத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இதை குர்ஆன் சூரத்து நாஸ்ல என்ன செய்யப்படுது, கடைசியா அல்லாஹ் சொல்றான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த மாதிரி வஸ்வாசை ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் மனிதர்களையும் ஜின்களிலையும் இருக்கிறார்கள். அது அசல் சைத்தான்லயும் இருக்கிறான், மனித சைத்தான்லயும் இருக்கிறான் அல்லாஹ் சொல்லிடுறான். இந்த ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலை பாக்குறமா இல்லையா? அந்த கணவன் மனைவி இடையில ஒரு பிரிவினை உண்டாக்குறது பெரிய அளவுல போக தேவையில்லை. உங்க முன்னாடி அங்க நின்றாண்டா முடிஞ்சு போச்சு. நல்ல கணவனா அது அல்லாஹ் சொல்லிட்டு கூட சொல்றான், அது அல்லாஹ் நாடினாலே தவிர அங்க ஒரு செக் வச்சிடறான். நீ சொல்லு இந்த குழப்பத்தை உண்டாக்குறதுனாலயோ ஊசலாட்டத்தை உண்டாக்குறதுனாலயோ இந்த மாதிரி கோல் சொல்லுவதனாலயோ பிரிச்சிட முடியாது. அது அல்லாஹ் நாடினாலே தவிர இவங்க 2 பேரும் செட் ஆக மாட்டாங்க. அல்லாஹ் நாடிட்டான்னா முடிஞ்சு வச்சு பிரிஞ்சிருவாங்க. நல்ல கணவனா இருக்கிறான், மனைவி மேல நம்பிக்கை வச்சிருக்கான், மனைவி கணவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு பிரிய மாட்டார்கள். இந்த கான்செப்ட் சம்பந்தமாக தான் இங்க பேசப்படுதே ஒழிய இந்த மாதிரி எங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு முடக்கிறது, கிறுக்காக்குறது, பைத்தியமாக்குறது, குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறது, வியாபாரத்தில் நஷ்டமாக்குறது, ஒருத்தனை முடக்க எங்கேயே உட்காந்துக்கிட்டு செய்வானா. இப்படி நம்பக்கூடிய நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கையா? எங்கே இருந்து கொண்டு எந்த விதமான புற சாதனங்களும் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கேடு விளைவிக்க முடியுமா? அப்படி ஒரு சக்தியை மனிதனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறானா? இல்ல. அப்ப அப்படி நீங்க பார்த்தாலும் என்னது, இது அந்த கான்செப்டே கிடையாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். சிகர் என்ற வார்த்தை வருகிறது. இந்த சிகருக்கு ஒரு தப்பாக மொழிபெயர்த்து என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு சூனியம் எல்லாத்துக்கும் மொழிபெயர்த்து எல்லா சூனியம்னா நம்ம மக்கள் எதை புழக்கத்துல விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுக்குன்னு சில மேஜிக்கு கல்வி இருக்கிறது. மேஜிக்கு கல்வி என்ன செய்வது இருக்குது, அது எப்படி தந்திரம் செய்வது, எப்படி மக்களை என்ன செய்யறது, மக்கள் அதாவது மக்களை ஏமாத்துறது 2 பேரையும் சொல்லிட்டேன் மேல. ஒண்ணு எப்படி ஏமாத்துறது, அதாவது நான் செய்யறது தந்திரம் தான் அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குது. எனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறது ஒன்று இருக்குது. இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறது பெரும்பாவம். இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டி எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு கடவுள் அந்த சக்தி தந்திருக்கிறான், அல்லது ஜின்கள் மூலமா இது நடக்குது இப்படின்னு மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? இது பெரும்பாவம். அதனாலதான் சிகரும் சிறுக்கும் பெரும்பாவத்துல வருது. சிகரும் சிறுக்கும் ஏன் பெரும்பாவத்துல வருதுண்டா, இல்லாத ஒண்ணுக்கு இருக்கிறதா கற்பனை பண்ணி என்ன செய்யறாங்க, மக்களை ஏமாத்துறார்கள். மக்கள் என்ன செய்யறாங்க, மக்களை நரகத்திற்கு அழைக்கிறார்கள் என்ற கான்செப்ட் தான் இதோட முக்கியமான கான்செப்ட் என்பதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கி கொள்ள வேண்டும்.